வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் சிலபஸில் 5th சாப்டர் ரொட்டேஷனல் மோஷன், அதாவது சுழற்சி இயக்கம், அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், சில முக்கியமான கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த இதில் கான்செப்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கொஸ்டின் கேட்கலாம். கமெண்ட்ஸில் கேட்குற அளவுக்கு கொஸ்டின் இல்லை கமெண்ட்ஸில் கேட்க முடியல, ரொம்ப லென்த்தியாக இருக்குது கொஸ்டின்ஸு, நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம். ஓகே, ரைட். இப்போது இந்த கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த சாப்டரில். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நிலைம திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவோம். நிலைம திருப்புத்திறன்னா என்ன? இனர்ஷியா அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நிலைமம் படிச்சிருக்கோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா, மொமெண்ட் அப்படின்னு வந்ததுனாவே நமக்கு தெரியும், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிலாம் பார்த்தோம். மொமெண்ட்டுன்னு வந்ததுனாவே ரொட்டேஷன் சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகேயா, மொமெண்ட்டுன்னு வந்ததுனாவே ரொட்டேஷன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போது நிலைம திருப்புத்திறன் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், ரொட்டேஷ்னல் அனலாக் ஆஃப் மாஸ் இன் லீனியர் மோஷன். அதாவது நேர்கோட்டு இயக்கத்தில் நிறைக்கு ஒப்பான ஒரு அளவு தான் இந்த நிலைம திருப்புத்திறன். அதாவது நேர்கோட்டு இயக்கத்தில் ஒரு பொருள் நேர்கோட்டில் இயங்குறப்ப அதனுடைய நிறை என்ன ரோல் ப்ளே பண்ணுதோ அதே ரோலை எது ப்ளே பண்ணுது? இந்த நிலைம திருப்புத்திறன் ப்ளே பண்ணுது. ஓகே, த ரோல் taken by the mass in straight line motion, okay, is played by moment of inertia in rotational motion, same role. Okay, how mass behaves in linear motion, similarly the moment of inertia acts in rotational motion. அதனால தான் இதை ரொட்டேஷனல் அனலாக் அப்படின்னு சொல்லுவோம். அனலாக்னா ஒத்து இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறது. ஓகே, ரைட். இப்போது ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? நம்ம லீனியர் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி படிச்சிருக்கோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டர்ஸில் படிச்சிருக்கோம். டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, அதாவது நேர்கோட்டு இயக்கத்தில் ஒரு பொருளுடைய இயக்க ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலானா ½ படிச்சிருக்கோம். எம்னா பொருளுடைய நிறை, வினா அந்த பொருளுடைய திசை வேகம், இல்லையா? எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ஒரு பொருள் சுழற்சி இயக்கத்தில் இருக்கிறப்ப ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னா, அதான் ரொட்டேஷனல்